FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சாமி இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த வாரம் ஒரு பல சம்பவங்கள் பாஜக மையப்படுத்தி நடந்தது. இந்த செங்கோட்டையன் பிரச்சனை ஆரம்பிச்சு ரீசெண்டா இருந்த அண்ணாமலை மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருந்ததும் சரி, குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்பு விழாக்கு அண்ணாமலைக்கு அழைப்பு வரலன்ற விஷயமும் சரி, தமிழ்நாடு பாஜகவுக்குள்ள ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. இது நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் தமிழ்நாடு பாஜக என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? செங்கோட்டையன் இங்க இருந்து நேரடியால் போறாரா, ஹரித்வார் போறதை சொல்லிட்டு போறாரு. பாஜக தலைவர்கள் யாரையும் செங்கோட்டையன் சந்திக்க மாட்டாருங்கிறத மாநில தலைவரும் தேசிய மகளிர் மோர்ச்சா தலைவி வானதி சீனிவாசன் சொல்றாங்க. பேட்டி பாத்தீங்களா? பார்த்தேன். எனக்கே சரி, இவங்க சொல்றாங்க கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சேன் நான். அப்போ செங்கோட்டையன் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு தவிப்புல தான், கிடைக்கலன்னா அப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னு திரும்புவாருங்கிற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா சந்திச்சதா சொல்றாரு. அஸ்வினி வைஷ்ணவ், நிர்மலா சீதாராமன், அமித்ஷா மூணுரையும் சந்திச்சதா சொல்றாரு. அப்போ அமித்ஷா நயனாரா டார்க்ல வச்சிருக்கிறாரா, நிர்மலா சீதாராமன் வானதியை டார்க்ல வச்சிருக்காங்களா? இதுல வேற இன்னொரு குறுக்க மறுக்க ஒருத்தர் எதுவுமே தெரியாம இந்த தண்ணி அடிச்சுட்டு கிளம்புற மாதிரி ஒருத்தர் KP ராமலிங்கன் ஒருத்தர் வேற கிளம்பிட்டு இருந்தாரு. அது ஒரு தண்ணி அடிச்சுட்டு கிளம்புற கேஸ் மாதிரி KP ராமலிங்கம் கிளம்பிட்டு இருந்தாரு. இந்த வார்த்தை தான் அவருக்கு தகும். அதனால அவருக்கு அந்த வார்த்தையில அவரை சொல்லிட வேண்டியதுதான். இவங்க ரெண்டு பேரும் பொறுப்பானவங்க. அவர் மாநில தலைவர், சகோதரர் 2 மக்களவையில் 30% வாக்கு எடுத்த ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர். அந்த கட்சி கம்பாரிசனுக்குள்ள அவங்க லாயலிஸ்ட். ABP டைம்ல இந்த கட்சி மேல வருமா வராதான்னு போதே தன் வாழ்க்கையை அந்த கட்சியில அர்ப்பணிச்ச ஒரு சகோதரி. இவங்க 2 பேருக்கும் இது தெரியலன்னா மேல இருக்கவங்க இப்ப என்ன நடக்குது அங்க, யாருக்குதான் அந்த இடம் தெரிஞ்சு? ஹூ இஸ் பிஹைண்ட் தட் செங்கோட்டையன்? அதுவும் முழுமையா இல்ல. அதுவும் படத்தை போட்டுருந்தாங்கன்னா செங்கோட்டையனுக்கு தூக்கிறோம். செங்கோட்டையன் அமித்ஷா சந்திப்பு, அமித்ஷா இப்படிதான் இருப்பாரு, செங்கோட்டையன் அதிமுக நல்ல நியாயமா இருப்பாரு. அது அந்த படம் வந்ததுன்னா அது செங்கோட்டையன் எங்கேயோ தூக்கி இருக்கோம். அதுவும் படம் வரல. அப்போ இது முழுமையாட்டும் இல்ல, ஒண்ணுமே இல்லாமலும் இல்ல. இது எடப்பாடிக்கு இது ஒரு வீக் தான். எடப்பாடி செங்கோட்டையனை உடனே நீக்கிடுவாருன்னு சொல்லும் போது பதவி எடுத்தாரு. அது எடப்பாடி லீடர்ஷிப்புக்கு பெரிய இது. நான் மாலைமரத்துல சொல்லியிருப்பேன், அது சொல்லியிருப்பேன் லீடர்ஷிப்புக்கு அது இது. இப்ப இதுல எடப்பாடி பேசாம இருக்கிறது லீடர்ஷிப்புக்கு ஒரு இதுதான். கட்சியில் நீக்கல அதுதான். நான் இப்ப கட்சியில வந்து நீக்கிருக்கணும். அன்னைக்கு பொறுப்பை எடுத்தது கட்சியில நீக்கதான் சமம். கேட்டாலும் கட்சியில வச்சிருக்கிறாரு. இந்த இது வந்து கட்சியை விட்டு நீக்கிருக்கணும். மீண்டும் பாஜக சப்போர்ட்டோட கட்சிக்குள்ள பிரச்சனை பண்ண பாக்குறாருன்னு தானே போகுது. அப்ப இது என்ன 2:1 சீட்டு வாங்கணும், ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கிடணும், அந்த அடிப்படையில நகருதா? என்ன அடிப்படைன்னு இது வந்து சந்தேகத்துக்குரியதா இருக்குது. நான் மோடி கிட்ட சொல்லிட்டேன், பைப்போலர் தாங்க இங்க கரெக்ட். எடப்பாடியை 25% நீங்க ஏத்தி விட்டீங்கன்னா 29 உங்களை இறக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் பார்ப்பாப்புல, மோடியை ஏமாத்துவாப்புல. மற்ற இவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆன்டி ஸ்டாலின்ங்கிறதுல இச்சஸ சொரியக்கூடிய கோஷ்டிகள் எல்லாம் பேரை போட்டு எழுதிடுவான். நான் எனக்கு என்ன இருக்கு, கோஷ்டிகள் உங்களை ஏமாத்த பார்ப்பாங்க. நான் ப்ரோ மோடியா நிற்கிறேன். இங்க பைப்போலர் அடிச்சாதான் 29 நம்ம சாதிக்க முடியுங்கிற கருத்தை நான் சொல்றேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. 21 சத்ரியன் குருமூர்த்தி, எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி, தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இல்ல கணேசன்ஜி, ஒரு அறிவு சார்ந்து இருந்தும் சிதம்பரம் மாதிரி வர முடியலங்கிற ஒரு வருத்தம் ராஜா மேல நமக்கே இருக்கு. ராஜாஜி எங்க ஊர்ல பாஜக அவர் தான் இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன், இவங்களெல்லாம் மீறி சசிகலா விஷயத்துல நம்ம சொன்ன கருத்து ஜெயித்தது மாதிரி இப்பவும் நம்ம அதற்கான ஒரு முயற்சியில பைப்போலர் அடிக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம அதுல சொல்லி தெளிவா போகக்கூடிய ஆளுதான். பட் தலைமை செங்கோட்டையன் மூலமா என்ன செய்ய நினைக்குதுன்னா, இப்போ குறைஞ்சபட்சம் இப்போ எடப்பாடி கூட தான் கன்னியூ பண்ணணும். எடப்பாடி தான் சிஎம். பட் அவர் 29 டிச் பண்ணாம இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பலத்துக்குரிய சீட்டை வாங்கிடணும். ஒரு 60 சீட்டு வாங்கிட்டோம்னா அவர் டிச் பண்ண முடியாது. சோ அதுல செக் அடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. நானும் அதுதான். சீமான் அவரே இன்னைக்கு பிஜேபி எல்லாம் கடுமையா எதிர்த்துட்டு இருக்காரு. மிக கடுமையா தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்க்கிறது அவர் தான். விஜய் எதிர்கொள்வதற்காக நான் தான் ஹீரோ, என்னால பிஜேபி எதுக்க முடியும், காங்கிரஸ் எதுக்க முடியும், திமுக எதுக்க முடியும், அதிமுக எதுக்க முடியும், விஜய் அரசியல் வியாபாரி, சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி, அதிமுக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு அலையறாருன்னு விஜய் அடிக்கிறாரு.
அப்போ அவரு 4 வரை எதிர்த்து தான் நிற்கிறாரு, ஏபிசிடி எதிர்ப்புல தான் அவர் நிற்கிறாரு. என்றாலும் நான் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம்ங்கிறதுல யாருக்கு அச்சம் இருக்கோ இல்லையோ எடப்பாடிக்கும் முதன் பழனிசாமிக்கும் அச்சம் இருக்குது. சரி, இந்த அச்சத்தை பயன்படுத்தியாவது நயனாரு, தமிழிசை, வானதி இவங்க எல்லாமே ஒரு 60 சீட்டை வாங்கிட்டாங்கன்னா அது பெரிய சாதனையா தான் இருக்கும். அதுக்காக மோடிக்காக நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம். நமக்கே செங்கோட்டை விஷயம்ல என்ன மூல பண்றாங்கிறது தெரியல. தெரியாம நான் பூஸ்ட் பண்ணி பேச மாட்டேன், தெரிஞ்சா பேசுறேன். இதுவும் நிக்கலாம். அசியூமிங் செங்கோட்டையின் விஷயத்தை அவங்க ஒரு ரெபெலியனுக்கு ஒரு த்ரெட் கொடுக்குறாங்கன்னா அப்படி ஒரு ரெபெலியன் வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஓவர். அதிமுகன்றது எடப்பாடி தான். எடப்பாடி தான். ஏன்னா அந்த ரிபெலியனுக்கு வாய்ப்பு இருக்கும்னா செங்கோட்டையன் பேசின அடுத்த நாளே சி.வி. சண்முகமும் கே.பி. முனுசாமியும் பேசியிருக்கணும். அவங்க செங்கோட்டையன் எதிர்த்து அறிக்கை வரலையே. செங்கோட்டையன் எதிர்த்து அறிக்கை விட்டு அவர் 5 பேர் சொல்றாரு. அந்த 5 பேர் எனக்கு தெரிஞ்சு கே.பி. அன்பழகன் மட்டும்தான் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் பார்த்தா உண்மை, அது கன்ஃபார்ம் நியூஸ் தெரியல. மற்ற 4 பேரும் அமைதியா தான் இருக்காங்க. அடுத்த நாள் திண்டுக்கல்ல பிரச்சாரம் பண்ணும்போது கூட நத்தம் பக்கத்துல இருந்தாரு, செங்கோட்டையனுக்கு எதிராக இருக்கும் பேசல. புரியுது, அவங்க எல்லாமே லோக்கல் லீடர்ஸ்ங்கிறதோட எல்லாருமே 500-1000 கோடி பணம் வச்சிருப்பாங்க. பணம் தான் எங்க பிரச்சனை, அது மட்டும் இல்ல. அவ்வளவு பணம் இருந்ததுனாலே திமிரு வந்துரும்லாங்க. ரெட்டலையில எடப்பாடி கூட நின்னா ரெட்டலையில கண்டெஸ்ட் பண்ணது கரெக்டா இருக்குங்கிற எண்ண ஓட்டத்துல போற மாதிரி தான் தெரியும். இந்த செங்கோட்டையன் விஷயம் ஒரு புறம் இருக்க, தினகரன் லாஸ்ட் 1 வீக்கா நயினாரை டார்கெட் பண்ணி ரொம்ப அண்ணாமலையருக்கும் கரெக்டா எடுத்துட்டு போயிருந்தாரு. நயினாருக்கு ஒழுங்கா இடத்துல ஓபிஎஸ் விஷயத்த ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல, என்ன என்கிட்டயும் ஒழுங்கா நடந்துக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுக்கிறாரு. அது எப்படி பாக்குறீங்க? நயினார் பாவம் சாப்ட் டார்கெட் நயினார் அடிக்கிறார். எங்க நயினாரா ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் அழைப்பெல்லாம் பண்ணுது. நயினார் நினைச்சுன்னா பண்ணிருக்கலாம். அதெல்லாம் அப்படி சொல்றது முடியாதுங்க, முடியாது. நயினார் இந்த வார்த்தையை சொன்னது தவறு. இதுக்கு நயினார்கிட்ட கேட்டுதான் எல்லாம் புரோட்டோகால பண்றாங்களா? யார் வர்றது, யார் பாக்குறதுங்கிற, யார் ரிசீவ் பண்றது, யார் சென்ட் ஆஃப் பண்றதுங்கிற அந்த நடைமுறைகள் அதெல்லாம் நயினார்கிட்ட கேட்டுதான் பண்றாங்களா? மாநில தலைவர் அது கொடுப்பார், நான் மறுக்க வரல. இதுல ஓபிஎஸ் அறிக்கை விடுறார். அந்த அறிக்கையை ஐபி எடுத்து கொடுக்க மாட்டாங்களா? பன்னீர்செல்வத்துக்கு அப்போ மோடி கிட்ட ஆளே இல்லையா? நீங்க இதை ரொம்ப டீப்பா பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல ஏன் மோடி பிரச்சாரத்துக்கு வரல? பன்னீர்செல்வத்துக்கு சப்போர்ட் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கல. கண்டிப்பா. ஏன் ரவீந்திரநாத் குமார் 60 பேர் கேரளா தமிழ்நாடு இதுல அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல? ஏன் வாரணாசியில நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கு ஓபிஎஸ் டிடிவியும் கூப்பிடல? இதுல நயனாரா காரணம்? அவர் மேல அபாண்டமா பழி சொல்றதும் தவறு. அவரும் தேவையில்லாம நான் பொசிஷனுக்கு வந்துட்டேன், பன்னீர் விழுந்துட்டார் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டா நான் வாங்கி கொடுத்துருப்பேன் பேசினதும் தவறு. அது எக்ஸஸா சூப்பர் ப்ளோஸா பேசிட்டார் நயனார். அதுக்காக அவருக்கு தேவையில்லாம நயனார் மேல பழி சுமத்துறது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. சரி, ஓகே. பட் ஆனா தினகரனுக்கு தெரிஞ்சிருக்கும் இது இந்நேரத்துக்கு. அவருக்கு அண்ணாமலைக்கு கட்சி தலைமையில இருக்கும்போது கிடைச்ச ஆக்சஸ் இப்ப இல்லைன்னு தினகரன் புரிஞ்சிருக்கும். அப்படி இருந்து நயினாரை இப்ப ஏன் டார்கெட் பண்றது மூலியமா ஒரு சாஃப்ட் டார்கெட் நயினாரை நீங்க யூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? சாஃப்ட் டார்கெட் ஏன் சாஃப்ட் டார்கெட்டா யூஸ் பண்றாரு? அது நயினாரை அடிச்சதும் சரி, அந்த முத்துராமலிங்க தேவர் பேரை எடுத்து இப்ப சீமான் பின்னாடி பாண்டிய நெடுஞ்செழியன் சீமான் சொல்லிட்டார், போல்டா அடிச்சிட்டாரு. சீமானுக்கு போல்ட்னஸ், ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். இந்து நாடார், தேவேந்திரகுல வேளாளர், யாதவர், முத்தரையர், செங்குந்தர் போன்ற தென் மாவட்ட சமூகங்கள் மோடி பிரதமரை வாக்களிச்சவெல்லாம் சீமான் சீஃப் மினிஸ்டர் வாக்களிக்கிறதுக்கு தயாராயிட்டான். சோசியல் இன்ஜினியரிங்ல சீமான் அவுட்விட் பண்ணிட்டாப்ல. இவர் ஸ்டாலின் இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்டாலின் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கும் போது தென் மாவட்டத்திலே நீங்க மைக் எடுத்த ஓட்டையும் ரெட்டல் எடுத்த ஓட்டையும் யார் வேணாலும் ஆய்வு பண்ணி பாருங்க. அரசியல் விமர்சனாலும் சரி, பத்திரிகையாளர்னாலும் சரி, சீமான் தான் அதிக ஓட்டு எடுத்திருக்கிறாரு. அந்த நாடார் பெல்ட்ல கன்னியாகுமரி இல்ல, ரெட்டல ஓட்டு மதுரை டு கன்னியாகுமரி 10 தொகுதி, 10 எம்பி தொகுதியில தாமரை ஓட்டு, இது மைக் ஓட்டு மதுரை டு கன்னியாகுமரி 10 தொகுதியில நீங்களே எடுத்து உங்க சேனல்ல அதை போடுங்க. சீமான் சவுத்துல எடப்பாடியோட மேல இருக்காருங்கிறது துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி போன்றவங்களுக்கு கூட உண்மை நிலைமை தெரியட்டு. அவரையும் சில பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்போ குருமூர்த்திக்கும் அந்த உண்மை நிலைமை அப்ப தெரியும், அண்ணாமலைக்கு தெரியும் அந்த உண்மை நிலைமை. சோ அந்த பெல்ட்டுக்குள்ள உள்ள அந்த விஷயத்துல சீமான் போல்டா அடிச்சு எடப்பாடியை 1 இல்லைன்னு 26ல நொறுக்கி தள்ளிடுவாரு.
மோடி பிரதமர் விழுந்த ஓட்டுல பெரும்பகுதி சீமானுக்கு தான் போக போகுது. இதுல கூடுதலா இந்த விஷயமும் சீமானுக்கு பெரிய பிளஸ் ஆயிட்டு. இதுல டிடிவியும் போல்டா அடிக்கிறார், எங்களுக்காக தான் இவர் சொதப்புறாரு, இவர் நல்லெண்ணம் இல்லாதவர்னு அவரை அடிச்சு தள்ளுறாரு. சோ அந்த இடத்துக்குள்ள தன்னை ஒரு தலைவரா முன்னிறுத்தி டிடிவி களமாடுறாரு. அவரோட பார்வையில நான் நயனாரை மதிக்கிறக்கூடிய அளவுக்கு டிடிவி பார்வையில அவர் நயனாரை மதிக்கல. அவர் வந்து நயனாரோட அண்ணாமலை தான் எனக்கு. அண்ணாமலை கண்டிப்பா தமிழக பாஜக அவர் தமிழிசை விட, நயனாரை விட, பொன்னாரை விட, சிபிஆரை விட, சிபிஆரை விட, மறைந்த இலகணேசன்ஜியை விட, ஹெச் ராஜாவை விட, எல் முருகனோட எல்லாரோடையும் மேல் தானே. அந்த 11.4% விஜயகாந்துக்கு ஓட்டு, வைகோக்கு ஓட்டு, ஈஸ்வரன் ஓட்டு இல்லாம 10% ஓட்டு இல்லாம எடுத்தாருன்னா ராமரையில் விழுந்த ஓட்டுல பாதி ஓட்டு அண்ணாமலைக்கு ஓட்டு தானே. நீங்க பிராமின் கம்யூனிட்டி எடுத்துடுங்க. 2014 மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள ஒரு குறிப்பிட்ட என்னோட ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க அந்த பிராமணர்கள். வியாபார பிராமணர்கள், அவங்க நியாய உணர்வுள்ள பிராமணர்கள். பத்திரிகை, சிவப்பு, சர்வே இதெல்லாம் பொழப்பு நடத்தக்கூடிய பிராமணம் இல்லாம நேர்மையான பிராமணன், பொழப்பு நடத்துற பிராமணம் இல்லை. அந்த பிராமணன் மட்டும்தான் இலகணேசனுக்கு போட்டான். நீங்க 2019 பிராமணர்கள் வந்து கமலஹாசனுக்கு போட்டாப்புல. கமலஹாசனை ஏற்றுக்கொள்ள முடியலனாலும் நாட்டுக்காக தியாகம் பண்ண சீனிவாச ஐயங்கார் பலனும் பெறாத ஒரு தியாகிக்க மகங்கிற அளவு நமக்கு அதுல ஒரு திருப்தி இருந்தது. 2024 தான் மோடிக்கு பிராமணர்கள் தெரிஞ்ச நிலை போடுறாங்கன்னா அண்ணாமலை உருவாக்குன மாற்றங்கிறதுக்காக தான் போடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சாதாரண பிராமணர்கள் தன் தலைமைக்கு ஓட்டு போடுவாங்க. மற்ற வியாபார பிராமணர்கள்லாம் தூக்கி அடிச்சு பெரிச்சாலை வாரத்துக்கு அடிச்ச மாதிரி தூக்கி அடிச்சிருவாங்க. பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுங்கிறதுக்கு தான் சாதாரண பிராமணர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சீமான் 5 பிராமணர் கேண்டிடேட்டை தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு. மோடி பிரதமர்னு ஓட்டு போட்ட பிராமணர்கள் வந்து சீமான் தலைமைக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. அப்போ தெரியும் இந்த வியாபார பிராமணர்கள், சர்வே வியாபாரிகள், அந்த வெப் வியாபாரிகள், பத்திரிகை வியாபாரி பிராமணர்லாம் எக்ஸ்போஸ் ஆகி நிற்பான். பொறுத்திருந்து பாருங்க. பிராமண சமுதாயம் உண்மையிலே கஸ்டடியன் ஆஃப் இந்து ரிலிஜனுக்காக அனுப்பக்கூடிய ரவீந்திர துரைசாமியோட கருத்து அந்த மக்கள் மத்தியில் ஈடுபடுதா, வியாபார பிராமணர்கள் கருத்து சாதாரண பிராமணர்கிட்ட ஈடுபடுதாங்கிறத நீங்க 26 தேர்தல் ரிசல்ட்ல தெரியும். அப்பம் பார்த்துக்கலாம். இந்த பத்திரிகை பிராமணர்கள், தென் வெப்பு பிராமணர்கள், சர்வே தொழில் வியாபார பிராமணர்கள் அப்பம் பார்த்துக்கலாம். ரிசல்ட்ல தெரியும் பிராமண சமுதாயம் எவன் முன்னாடி நிற்குன்னு, எவன் கருத்தின் முன்னாடி நிற்குன்னு அப்போ இந்த வியாபாரிகளுக்கு தெரியும். இப்போ நீங்க வந்து 11% ஓட்டுக்கு அண்ணாமலை தான் காரணம் சொல்றீங்க. ஆனா அந்த அண்ணாமலை வந்து லாஸ்ட் 1 வீக்கா வந்து பாஜக கட்சியுள்ளே நிறைய ஒரு நெருக்கடிக்குள்ளாராரு. சிபி ராதாகிருஷ்ணனோட பதவி அழைப்பு வரல. அவர் ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய பாஜகவின சுமத்துறாங்க. ஸோ அண்ணாமலைக்கு ஒரு ப்ரெஷர் இன்டர்னல் கொடுக்குறாங்களா? இது நீங்க தமிழக தேசிய கட்சி அரசியல் வரலாற்றை பார்க்கணும். காந்தியோட உறவினர் காந்தி பனியா, குஜராத்தி பனியா காந்தி, காந்தியோட உறவினர் முதறிஞர் ராஜாஜி பிராமணர். சோ காந்தி வந்து மகாத்மா வந்து தன் உறவினருக்காக உதவி பண்றாரு. இங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ்னா காமராஜ் தான் காரணம். அவரு அன்மேரீடு, தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் செய்து எல்லா பண்ணையார்களையும் இப்ப இந்த தியாக எல்லாம் சொல்றாருல, அது உண்மைதான். நம்ம தியாகு சொல்றாருங்கிறதுக்காக தவறுன்னு சொல்ல முடியாது. சகோதரர் தியாகு, தோழர் தியாகு, அந்த மாதிரி எல்லாம் தன்னோட ஆதரவாளர்களா திரட்டி வச்சுட்டாரு. அந்த கட்டத்துக்குள்ள ராஜாஜி ஒரு ஐடியலாக் மாதிரி அது செயல்படுவார். காமராஜ் வந்து ஆர்கனைசராட்டு இது பண்ணுவாரு. காந்தி ராஜாஜி கையில இந்த கட்சி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. செல்லுமில்லுகள் அதெல்லாம் நடக்குது. அங்க போகும்போது காமராஜை கிளிக்குங்கிற வார்த்தையை எழுதிட்டாரு, ஒரு குழுன்னு எழுதிட்டாரு. காமராஜ் காந்திக்கு நெத்தியடி கொடுக்காரு. குழுவும் இல்ல ஒண்ணும் இல்ல, நான் தாயா இங்க காங்கிரஸ், உன் சொந்தக்காரம் இல்லையா அப்படின்னு வரதராஜ் நாயுடு வச்சு நெத்தியடி கொடுக்குறாரு மகாத்மாவுக்கு. யாரு மகாத்மா நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. என்னால அவர் சாதாரண மனுஷன் தான். பார்த்தாரு நம்ம முகத்திலேயே காமராஜ் கிழிச்சு போட்டுருவான், அவன் தான் காங்கிரஸுங்க, தெளிவா ஒத்துக்கிட்டு போவோம்னு இனிமேல் காமராஜ் விஷயத்த தலையிட முடியாதுன்னு வருத்தம் தெரிஞ்சிட்டு மன்னிப்பு கேட்கறத காமராஜ் விரும்பி இருக்க மாட்டாரு. சண்டை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா மன்னிப்பு கேட்டு தான் காந்தி தீரணும். காமராஜ் காந்தி மேல உள்ள மரியாதையில மன்னிப்பு கேளுங்கிற சொல்லல, வருத்தம் தெரிவிக்கணும்னு காந்தி ஒதுங்கிக்கிட்டாரு. வரதராஜ் நாயுடு காமராஜ் காரணன்னு நாயுடு பெரிய அளவுல காமராஜோட மெரிட்டை காந்தி கிட்ட ஆர்கியூ பண்ணதும் திரும்ப காந்தி உண்மையிலே காமராஜ் தான் கட்சிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு காந்தி வருத்தம் தெரிவிச்சாரு. இது நடந்த ஒரு வரலாறு. இன்னொன்னு ஐயா மூப்பனார் வெர்சஸ் ஆர் வெங்கட்ராமன். இதுல எனக்கு
மூப்பனார் மேல என்ன மரியாதை உண்டோ அதே மரியாதை வாண்டியார் மேலையும் வெங்கட்ராம் மேலையும் உண்டு. ஐயா வெங்கட்ராம் மேலையும் அதே மரியாதை உண்டு. பட் ரெண்டோருக்கு இடையில ஒரு அரசியல் மோதல்கள் அந்த இதெல்லாம் வரும்போது ஃபைனலா அங்க ஜெயித்தது போர் பார்ட்டிஸ்ல மூப்பனார் தான் ஜெயித்தார். ஆர்பியும் எம்பிஎஸ் பலரை வச்சு பல பொலிட்டிக்ஸ் பண்ணாரு. பட் மூப்பனார் தான் ஜெயித்தார். இப்போ அந்த மாதிரிப்பட்ட ஒரு பொலிட்டிக்ஸ் தான் இங்க வருது. அதுல அண்ணாமலை கிட்ட தான் கேடர்ஸ் இருக்கிறான். இது தமிழ் மண்ணுல அதுதான் இருக்கிறான் இந்த கேடர்ஸ். சோ அண்ணாமலை தன்னை நம்பிதான் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. இதுல நீங்க சொல்ற மாதிரி பிராமணர் இல்லாதாரெல்லாம் முத்திர இல்ல. சாதாரண ஏழை எளிய பிராமணர் வந்து அண்ணாமலையை தான் லீடரா ஏத்துக்கிறான். மாற்றத்துக்கான லீடரா அண்ணாமலையை தான் ஏத்துக்கிறான். அது எனக்கு இந்த மாறுபட்ட கருத்தும் இல்ல. ஓகே, வியாபார பிராமணர்கள் தான் அண்ணாமலைக்காக தன் வியாபாரத்துக்காக பொழப்புக்காக பண்றான். வியாபார பிராமணர்கள் அண்ணாமலைக்கு எதிராக பொழப்புக்காக பண்றான். அதுதான் இன்னைக்கு நடக்குது. காமராஜ் இடத்துல மூப்பனார் இடத்துல தேசிய கட்சியான பாஜகவுக்குள்ள அண்ணாமலை இருக்கிறார். பொறுத்திருந்து பாருங்க. ஐபி ரிப்போர்ட் பண்ணுவான். ரவீந்திர சாமி சொன்னா மோடி லாயலிஸ்ட், மோடிக்காக தான் பண்ணுவான். எவன் குறுக்கன்னாலும் அடிச்சு தள்ளி போட்டுட்டே இருப்பான்னு என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். தாலிங்க நாடா தொண்டர், முகத்துக்கு நேரம் பேசக்கூடியவன் தான், மூடி மறைச்சு பேசக்கூடியவன்ல. நான் தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உள்ள மாற்றத்தை விரும்பக்கூடிய பெருவாரியான பிராமணர்கள் அண்ணாமலையோட நிலைப்பாட்டில் இருக்காங்கிறது இந்த இடத்துக்குள்ள பதிவு பண்றேன்.